இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புத்தாண்டு 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிறிஸ்துமஸ் எண் கிழமைகளில் 8வது நாளாகிய இன்று நம் தாய் திருச்சபையோடு இணைந்து இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவினை நாம் கொண்டாடுகிறோம். இந்நாளின் முதல் வாசகமானது எண்ணிக்கை நூலிலிருந்தும், 2வது வாசகம் தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமானது தூய லூக்கா நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல் வாசகமானது இவ்வாண்டின் தொடக்க நாளிலே நமக்கு ஓர் ஆசீர்வாதத்தை தருவதாக அமைகிறது. ஆரோனும் அவரது புதல்வர்களும் இஸ்ரேல் மக்களை, அதாவது கடவுளின் மக்களை இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக கூறுவதை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை உண்மையாகவே மிக அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவரது கரங்களில் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். நம்மை அவர் ஒருபோதும் மறப்பதே இல்லை. ஆண்டவர் தம் திருமுகத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் ஒளிரச் செய்து நம்மீது அளவில்லாமல் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவர் தனது கனிவான பார்வையால் நமக்கு அமைதி அருள்கிறார். நாம் எப்போதும் அமைதியின், சமாதானத்தின் மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் கடவுளின் உறவில் நிலைத்திருந்து அவரது அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று மற்றவர்களோடு அவற்றை பகிர்ந்து நல்லுறவோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை இவ்வாறு ஆசீர்வதிக்கின்றார். நம் ஆண்டவர் நம் வாழ்வில் எப்போதும் பிரசன்னமாயிருக்கிறார். நாம் தான் அவரது பிரசன்னத்தை எப்போதுமே அறிந்து கொள்வதில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் நம் வாழ்வில் அனுபவித்து உணர்ந்தால்தான் மற்றவர்களும் அவர்களது வாழ்விலும் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அவர்களுக்கு உதவி செய்திட முடியும். மேலும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். பெண்ணிடம் பிறந்த கடவுளின் மகன் நம்மை காப்பாற்றி நம்மை கடவுளின் பிள்ளைகளாக்கினார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். இயேசு இவ்வுலகிற்கு வந்து நம்மை தம் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் ஆக்கியிருப்பதால் கடவுளை நாம் அப்பா என்று அழைக்கும் உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இடையர்கள் மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தை இயேசுவையும் கண்டார்கள் என்றும், அவர்கள் கண்டதையும் குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட யாவற்றையும் தெரிவித்ததாகவும், அவற்றை கேட்ட அனைவரும் வியப்படைந்தனர் என்றும், அன்னை மரியாள் மட்டும் அவற்றையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்றும் வாசிக்கிறோம். அன்னை மரியாளின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் அன்னை மரியாள் அவற்றை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறார். அவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்கிறார். கடவுளின் தாய் என்ற பட்டம் அன்னை மரியாள் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததாலும், கடவுளின் மீட்பு திட்டத்தில் அவர் அளித்த பங்கிற்காகவும், கடவுளின் சித்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஆம் என்று தொடர்ந்து சொல்லி கடவுளின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளித்ததற்கும்
கிடைத்த மிக உன்னதமான பரிசு. இந்த புத்தாண்டை தொடங்கியுள்ள நம் அனைவருக்கும் வருகின்ற இந்த 12 மாதங்களும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று முழுவதுமாக தெரியாது. இருந்த போதிலும் கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவரது திட்டத்திற்கு நம்மை முழுதாக கையளித்து அவரது அன்பு பிள்ளைகளாக, உரிமை குடிமக்களாக வாழ்வோம். ஆண்டவரின் வார்த்தைகளை, இன்று நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்க்கையில் கடவுள் செய்து கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளையும் நம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க நேரம் ஒதுக்குவோம். என் வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்திற்கு நான் அமைந்து நடக்க நான் என்ன தீர்மானங்களை எடுக்கப் போகிறேன் என்று சிந்திப்போம். மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னத்தை உணரவும், கடவுளின் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் அனுபவிக்க நான் எவ்வாறு அவர்களுக்கு உதவ முடியும் என்றும் சிந்திப்போம். ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீர் பரிசுத்தர், உன்னதர், சர்வ வல்லமை படைத்தவர். உமது அருளால் ஒரே மகனை எங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக தந்திருக்கிறீர். அன்னை மரியாளின் கீழ்ப்படிதல் மூலம் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இயேசுவின் பரிசுக்கும் அவரது தாயான மரியாவின் முன்மாதிரிக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியாவைப் போலவே நாங்களும் எங்கள் வாழ்வில் நீர் செய்யும் எல்லாவற்றையும் எங்கள் இதயங்களில் இருத்தி சிந்திக்கச் செய்தருளும். உமது ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்தருளும். உமது விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரியும். உமது பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து பிறரும் அனுபவிக்க நாங்கள் உதவி செய்ய அருள் தாரும். இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமான, தூய்மையான, நிம்மதியான, அமைதியான, ஆரோக்கியமான, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.